ஹாய், நான் உங்களில் ஒருவன். எனது பெயர் சகாய அரசு AI பயன்படுத்தி பொங்கலை பற்றி சிறிய கதை முயற்சித்திருக்கிறேன். தலைப்பு: ராஜி மற்றும் பாட்டியின் பொங்கல். ஒருமுறை ஒரு விசித்திரமான கிராமத்தில் ஒரு சூரியன் முத்தமிட்ட காலை நேரத்தில் ஒரு உற்சாகமான இளம் பெண்ணான ராஜி அவளுடைய புத்திசாலித்தனமான பாட்டி பிரம்மாண்டமான பொங்கல் கொண்டாட்டத்திற்கு தயாராகினர். காற்றில் புதிதாக அறுவடை செய்யப்பட்ட அரிசியின் மணம் வீசியது. வயல்வெளிகள் எதிர்பார்ப்பில் அசைந்தன. பாட்டி தனது வெள்ளி முடி மற்றும் மின்னும் கண்களுடன் துடிப்பான பச்சை நிற சேலையை அணிந்திருந்தார். பல வருடங்களாக மண்ணை உழுத அவளின் கைகள் இப்போது ஒரு கோலம் ரங்கோலி பொடியை பிடித்திருந்தன. அவள் நுழைவாயிலில் சிக்கலான வடிவங்களை வரைந்தாள். அவர்களின் வீட்டிற்கு செழிப்பு மற்றும் நல்லெண்ணத்தை அழைத்தாள். பொங்கல் விருந்துக்கு மண் பானைகளை ஏற்பாடு செய்ய ராஜி தனது வண்ணமயமான உடையில் உதவினாள். சூரியன் அவர்களின் சிறிய முற்றத்தில் தங்க கதிர்களை வீச மேலே ஏறியது. பாட்டி ஒரு பழங்கால பொங்கல் பாடலை முணுமுணுத்தார். ராஜி இதில் இணைந்தார். பறை மேளத்தின் தாளங்கள் அடுப்பைச் சுற்றி நடனமாடிய போது எதிரொலித்தன. ராஜியின் சிரிப்பு பாட்டியின் ஞானத்துடன் கலந்து தலைமுறை தலைமுறையாக எதிரொலிக்கும் ஒரு மெல்லிசையை உருவாக்கியது. ராஜி பாட்டி தன் சேலையில் கைகளைத் துடைத்துக் கொண்டு, நாம் ஏன் பொங்கல் கொண்டாடுகிறோம் தெரியுமா? ராஜி கற்கும் ஆவலில் தலையை ஆட்டினாள். பாட்டி தனது கதையைத் தொடங்கும் போது கண்கள் மின்னியது. பொங்கலின் புராணம். நீண்ட காலத்திற்கு முன்பு பூமி தனது வறண்ட வயல்களைப் பற்றி இந்திரனிடம் புகார் அளித்தது. பயிர்கள் வாடி பஞ்சம் தலைவிரித்தாடியது. மழைக்கடவுளான இந்திரன் மழையை அனுப்பினான். ஆனால் அது நிலத்தை வெள்ளத்தில் மூழ்கடித்தது. விரக்தியடைந்த கிராம மக்கள் சிவபெருமானிடம் திரும்பினர். சிவன் பிச்சைக்காரன் போல் மாறுவேடமிட்டு பொங்கல் பண்டிகையின் போது அவர்களது இல்லங்களுக்குச் சென்றார். காவேரி என்ற அன்பான பெண் அவனை வரவேற்றாள். அன்பினால் பொங்கி வழிந்த சோற்றை அவள் சமைத்தாள். பிச்சைக்காரர் அவளை ஆசீர்வதித்தார். மேலும் அரிசி பெருகி கிராமத்தை நிரப்பியது. காவேரியின் பானை மிகுதியின் அடையாளமாக மாறியது. பொங்கல் பிறந்தது. பூமி, சூரியன் மற்றும் அறுவடையை மதிக்கும் ஒரு பண்டிகையாக மாறியது. பாட்டி விவரித்தபடி ராஜி காவேரியின் தாழ்மையான பானையை கற்பனை செய்து ஆசீர்வாதங்களால் நிறைந்தாள். அரிசி, வெல்லம், தேங்காய் ஆகியவற்றை கொப்பளித்து அவர்களின் சொந்த பொங்கல் பானையை பார்த்தாள். ராஜி பாட்டி தொடர்ந்தார். பொங்கல் நமக்கு பகிர்ந்து கொள்ளவும், நன்றி தெரிவிக்கவும், வாழ்க்கையின் எளிய மகிழ்ச்சிகளைக் கொண்டாடவும் கற்றுக் கொடுக்கிறது. ராஜியின் வாக்குறுதி. அன்று மாலை வெயில் குறைய ராஜி கோலத்தில் நின்றாள். அவள் பூமிக்கு தனது வாக்குறுதியை கிசுகிசுத்தாள். நான் உன்னை கவனித்துக் கொள்வேன். உங்கள் மண்ணை கவனித்துக் கொள்வேன். பருவங்களை மதிக்கிறேன். பாட்டி சிரித்தாள். கண்கள் சுருங்கியது. மேலும் நான் உன்னை கவனித்துக் கொள்கிறேன் என் அன்பான ராஜி. எங்கள் பொங்கல் பானை அன்பாலும் நினைவுகளாலும் நிரம்பி வழியும். அதனால் ராஜியும் பாட்டியும் நட்சத்திரங்கள் நிரம்பிய வானத்தின் கீழ் நடனமாடினர். அவர்களின் சிரிப்பு பறைதுடிப்புடன் கலந்தது. கோலம் மின்னியது. பொங்கல் மணம் நிரம்பி